இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது சந்திரன், நிலாவை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்மளுக்கு சராசரியா 2,39,000 மைல் தள்ளி இருக்கு. இதோட குறுக்களவு பார்த்தீங்கன்னா 2,160 மைல். எப்பயுமே சந்திரனோட ஒரு பகுதி தான் நம்மளுக்கு தெரியும், இன்னொரு பகுதியை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா சந்திரன் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூமியையும் சுத்துது. அப்படின்னா சந்திரன் பூமியை சுற்றி வருவதற்கு எடுக்கிற காலம் 27.3 நாட்கள். அது போல தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுக்கிற நாட்களும் 27.3 தான். இதனால தான் ஒரு பாதி பகுதி மட்டும்தான் நமக்கு எப்பயுமே தெரியும். அதே போல நம்ம பூமி உடும்பு புடியா சந்திரனை பிடிச்சிட்டு இருக்கு. காரணம் பூமியோட ஈர்ப்பு சக்தி. சந்திரனுக்கு சில கோணங்கித்தனமான வேலையெல்லாம் உண்டு. அதாவது ஒரு பாதி பகல் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம், ஒரு பாதி இரவுன்னு. ஆனா அப்படி இல்லை. சந்திரன் பூமிக்குத்தான் நம்மளோட ஒரு பாதியை காமிச்சிட்டு இருக்கே தவிர சூரியனுக்கு அப்படி செய்யறது கிடையாது. பகல் இரவு நேரம் எல்லாமே சந்திரன்ல ஒரே போலத்தான் இருக்கும். அது போல ஒரே வேகத்திலையும் அது தன்னைத்தானே சுற்றுறது கிடையாது. அது இஷ்டத்துக்கு வேகத்தை மாற்றும். பூமியை நெருங்கி இருந்தா ஒரு வேகம், பூமியை விட்டு தள்ளி போனா இன்னொரு வேகம், இப்படித்தான் அது சுழலும். இத ஆக்சிஸோட தடுமாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால அது ஒரு ஆட்டம் ஆடுறது போல முன்னும் பின்னும் அசையும். இதால நம்மளுக்கு ஒரு அனுகூலம் கூட உண்டு. என்னன்னா, சந்திரனோட தெரியாத பகுதிகள் கூட சிறிது தூரம் வர தெரியும். அதாவது பாதி தெரிஞ்சு பாதி தெரியாட்டிலையும் 50% நம்மளுக்கு தெரியும். சந்திரன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் வெறுமைதான். பாறையும் பள்ளத்தாக்குகளும் குழிவுகளும் மலைகளும் சமவெளிகளும் இருக்குதான். ஆனா எங்கேயும் வெறுமைதான். புல் பூண்டு எதுவுமே கிடையாது. சில மலைலாம் பாத்தீங்கன்னா அதோட உச்சியே இமயமலை விட உயர்ந்ததா இருக்குமா. 1959 தான் ரஷ்யர்கள் அனுப்பிய 3வது லூனோ விண்வெளி கோள் தான் சந்திரனோட மறைஞ்ச பகுதியை போட்டோ எடுத்துச்சு. அங்கு அதே பாறை சமவெளி மலை பள்ளத்தாக்குகள் குழிவுதான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நமக்கு மேல இருக்கிற காற்று மண்டலத்தை நமது பூமியோட ஈர்ப்பு சக்தி தான் பிடிச்சு வச்சிருக்கு. இந்த ஈர்ப்பு சக்தி இல்லாட்டா காற்று முழுவதும் விண்வெளியிலேயே பறந்து ஓடிடும். சந்திரனுக்கு ஈர்ப்பு சக்தின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால தான் அது வாயு போன்ற எதையுமே தக்க வச்சு கொள்ள முடியாது. சூரிய வெளிச்சம் படும் பகுதியில சந்திரனோட வெப்பம் 110°C இருக்கும். ஆனா வெளிச்சம் படாத இடத்துல -150°C இருக்கும். அதனால அது உறைஞ்சிடும். இதனால தான் அதிக வெப்பம் அதிக குளிர் ரெண்டையும் தாங்கும் நிலையில விண்வெளி வீரர்கள் பிரத்யோக உடை அணிஞ்சுக்கிட்டு தான் போவாங்க. விஞ்ஞான பரிசோதனைகள்லாம் சந்திரன்லயும் நடைபெற்றதுதான். சந்திரனோட கற்களை கூட அவர்கள் எடுத்து வந்தாங்க. ஆனா அதுல எதுவுமே இல்லை. ஜீவராசிகள் வாழ்வதற்காகவோ வாழ்ந்ததாகவோ எதுவுமே தெரியல. சந்திரன்ல எங்க பார்த்தாலும் சில 100 அடிகள் தூரத்தினிலே முடிஞ்சு விடுற மாதிரி தோணும். கருப்பு ஆகாயம் மிக அண்மையில அதோட தரையை தொட்டுக்கிட்டு இருக்கும். தரை சீக்கிரம் முழுவதா முடிகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரம்ம உண்டாகும். இதற்கு மாறா பூமியில அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால பூமியை ஒட்டி நிற்கும் தொடுவானம் வெகு தூரத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். சந்திரன்ல குழிவுகள் அங்கங்கே வட்ட வடிவமா தெரியும். ஏதோ சாதாரண குழிவுன்னு நம்ம நினைப்போம். ஆனா சிலது 150 மைல் குறுக்களவுல கூட இருக்கும். பூமியை போலவே 1000 மைல்கள் நீள மலைத்தொடர்கள்லாம் உண்டு. எரி நட்சத்திரம் பாக்குறோம் இல்லையா, அதையும் சந்திரன்ல நிறைய விழுந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சந்திரன்ல எரிமலையும் இருந்துச்சுன்னும் சமீபத்தில் கூட அது இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு கூட தெரியப்படுத்தினாங்க. எரிமலைகளின் வாய் தூர்ந்து போனா இது போல குழிவுகள் நிரந்தரமா தங்கிடுமா. இந்த இரண்டுமே சந்திரனோட குழிவுகளுக்கு காரணம் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. சூரிய வெளிச்சம் அதன் மீது பட்டு பிரதிபலிக்கிறதுனால தான் சந்திரனை நம்ம நிலா அப்படின்னு சொல்றோம். தாம் மீது படும் சூரிய வெளிச்சத்துல 7% தான் அது பூமிக்கே பிரதிபலிக்குது. சொல்லப்போனா பூமியை சந்திரனும் ஒன்றை ஒன்று இழுத்து கொள்ளுது ஈர்ப்பு சக்தியால. ரெண்டையும் ரெட்ட கிரகன் கூட சொல்லலாம். சந்திரனோட ஈர்ப்பு நமது கடல் அலைகள் மீது இருக்கிற போது நல்லா தெரியும். பௌர்ணமி நாட்கள்ல அலைகள் மேல எழும்பி கொந்தளிக்கும். சந்திரன்ல வாயுமண்டலம் இல்லை. அதனால எல்லாமே கடந்தபடித்தான் இருக்கு. பூமியில காற்று எல்லாவற்றையும் கரைச்சுக்கிட்டே இருக்கு.
என்ன நண்பர்களே, பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோடு தொடர்ந்து பயணியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வாரங்கள் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோடு பூமியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலோட காத்திருங்க. நன்றி.